இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு சிம்பிள் பேண்ட் எப்படி தைக்கிறது நான் சொல்லித்தர போகிறேன். பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 2.25 இன்ச்சுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க. சைடு வந்து 14 இன்ச்சு. ஓகேங்களா? எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ பெருசு வேணாலும் தைக்கலாம். அப்புறம் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தூரத்தில் வச்சு ஒரு தையல். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 தையல் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை வந்து திருப்பணும். திருப்புறதுக்கு ஒரு குச்சியோ இந்தமாரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க. இப்படி பாதியிலேருந்து உள்ளே மடக்கி அப்படியே இப்படி இழுத்திங்கன்னா ரிவர்ஸில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னா இதை வெளியே எடுத்துட்டு இதில் வந்து எலாஸ்டிக் போடணும். எலாஸ்டிக் உள்ளே விட்டுட்டு ஒரு பின் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் சின்ன எலாஸ்டிக் போடுங்க. என்கிட்ட பெரிய எலாஸ்டிக் இருக்குது, அதனால் பெருசு போடுறேன். நீங்கள் சின்ன எலாஸ்டிக்கே போட்டுக்கோங்க. பின்னை வச்சு சிம்பிள் பேண்ட். இது யார் வேணாலும் செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய் எதுக்கு கடையிலலாம் வேஸ்ட்டாக வாங்கணும், நம்மளே வேஸ்ட் செஞ்சுக்கலாம். இந்த ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை ஒரு முடிச்சு போட்டுருவோங்க. இதுக்குன்னா அவுறாமல் இருக்கிறதுக்கு, கைண்டி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முடிச்சு போட்டு இதை கட் பண்ணுறோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு இது ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கோங்க. ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கின்னு இந்த பக்கமும் இப்படி மடக்கணும். மடக்கிங்கன்னா உள்ளே தள்ளிக்கோங்க. இந்த பக்கமும் உள்ளே தள்ளிட்டு இதுமாரி உள்ளே வச்சு இப்படி மடக்கோங்க. எலாஸ்டிக்காக உள்ளே வச்சு மடக்கிட்டு இதை ஒரு தையல் போட்டால் டபுள் தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது போல் என் வீடியோக்கள், சின்ன சின்ன டிப்ஸு உள்ள வீடியோக்களாக பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.